ஜனங்கள் சத்தியத்தை அறியல, அவர்கள் சீர்கட்டு போயிட்டாங்க. ஆசாரியர்களும் லேவியர்களும் அறிவுறுத்தினதுபடி தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாம் பார்த்துத்தான் தேவன் முற்றிலும் எரிச்சலாகி லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அங்க எச்சரிப்பை கொடுக்கிறார். அதே நேரம் தேசத்தின் ஜனங்களுக்கும் அநியாயமாய் நடந்து கொள்கிறீர்கள், அதனால உங்களை அந்த தேசத்துல இருந்து துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை எச்சரிச்சாரு. அவங்க கீழ்ப்படியாம போனதுனால அவர்கள் துரத்துண்டும் போனார்கள். அவர்கள் துரத்துண்டு போன நாள் வரைக்குமே தேவனுக்குன்னு சொல்லிட்டு காணிக்கையை செலுத்தி கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அதே மாதிரிதான் இன்றைக்கும் பலரும் ஜனங்கள் எப்படி தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முக்கியப்படுத்துவதற்கு பதிலாக ஒவ்வொரு வாரமும் ஜனங்களிடத்துல இருந்து காணிக்கையை எப்படி வாங்கலாம், தங்களை எப்படி செழிப்பாக்கி கொள்ளலாம் அப்படிங்கறதுலயே கவனமாக இருந்து அதையே பெரிய போதனையாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.